Alhamdulillah, Alhamdulillah Rabbil Alameen, wal aqibatu lil muttaqeen, wassalatu wassalamu ala Sayyidina Muhammadin wa alihi wa ashabihi ajma'in amma ba'd. Qala Allah Ta'ala fil Qur'anil Kareem, A'udhu billahi minash shaitanir rajim, Bismillahir Rahmanir Rahim. Inna Allaha wa malaikatahu yusalluna 'alan nabi ya ayyuhalladhina amanu sallu 'alaihi wa sallimu taslima. Allahumma salli ala sayyidina Muhammadin wa ala ali sayyidina Muhammadin alladhi kurinatil barakatu bidhatihi wa muhayya wa ta'attaratil awalimu bi dhikrihi wa rayyah. Subhanaka la ilma lana illa ma 'allamtana innaka antal alimul hakim. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. ஆமீன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், உலகத்தில் இருக்கிற அனைத்து முஸ்லிம்கள் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் குறைவின்றி நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹு தஆலா நம்ம அனைவருக்கும் உடல் ஆரோக்கியத்தை, ஆஃபியத்தை, சலாமத்தை தருவானாக. எதிரிகளின் சூழ்ச்சியிலிருந்து, தீங்கிலிருந்து அல்லாஹ் முஸ்லிம் சமுதாயத்தை காப்பாற்றுவானாக. பலஸ்தீன், காசா மக்களுக்கு அல்லாஹு தஆலா பாதுகாப்பையும் வெற்றியும் தருவானாக. பயன் தரத்தக்க கல்வியை அல்லாஹு தஆலா நமக்கும் நம்முடைய குழந்தைகளுக்கும் அல்லாஹ் தருவானாக. வாழுகிற காலத்தில் ஹலால் ஹராமை பேணி நடக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமாவின்படி வாழ்ந்து ஈமானோடு மரணிக்கிற உயர்ந்த நசீவை அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தருவானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வினுடைய அளப்பெரும் கிருபையினால் இன்றைக்கு 10ஆம் வகுப்பு தேர்வினுடைய ரிசல்ட் வெளியாக இருக்கிறது. வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். தோல்வியடைந்திருக்கிற மாணவர்கள் இதை ஒரு பெரிய விஷயமாக எடுத்துக்கொள்ளாமல் அடுத்தடுத்து முன்னேறுவதற்கும் வெற்றி பெறுவதற்கும் உண்டான முயற்சிகளில் ஈடுபட வேண்டும் என்பதை ஆரம்பமாக சொல்லிக்கொண்டு, இஸ்லாமியர்கள் கல்வியின் விஷயத்தில் நாம் எந்த அளவுக்கு பின்னோக்கி இருக்கிறோம் என்பதை கொஞ்சம் நினைவு கூறுவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு இஸ்லாமியர்களிடத்தில் நீங்கள் கேட்டு பார்த்தால் தெரியும், முன்பை விட அதிகமாக படித்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்வார்கள். நீங்கள் யாரிடத்தில் கேட்டாலும் சரி, முன்னைக்கு இப்போ பரவாயில்ல, இஸ்லாமியர்களில் ஆண்களும் சரி பெண்களும் சரி படிப்பவர்களின் எண்ணிக்கை கூடியிருக்கிறது என்று சொல்வார்கள். ஆனால் உண்மையான நிலவரம் அது கிடையாது. கடந்த 2023ஆம் ஆண்டு தி ஹிந்து தமிழ் பத்திரிகை வெளியிட்டிருக்கிற அதிர்ச்சிகரமான தகவல், முஸ்லிம்கள் கல்வியில் நாளுக்கு நாள் அவர்கள் பின்தங்கிக் கொண்டு வருகிறார்கள் என்கிற புள்ளி விவரத்தை, எந்தெந்த துறைகளில் எவ்வளவு சதவிகிதம் குறைந்திருக்கிறது என்பதை அழகாக சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். நாம் எல்லாம் கவலைப்பட வேண்டிய நேரம் இது. எந்த அளவிற்கு என்று சொன்னால், எஸ்டியை விடவும் இஸ்லாமியர்களின் படிப்பினுடைய எண்ணிக்கை குறைந்திருக்கிறது. இஸ்லாமியர்கள் நாளுக்கு நாள் உயர்கல்வி படிக்கக்கூடிய விஷயத்தில் கவனத்தை செலுத்தாமல் அவர்கள் வியாபாரங்களில் இன்ன பிற விஷயங்களில் கவனங்களை செலுத்தி கொண்டிருக்கிறார்கள். எந்த அளவிற்கு என்று சொன்னால், பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சார்ந்தவர்கள் கூட அவர்கள் கூட கல்வி கற்பதில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தி இருக்கிறார்கள். எஸ்சியை விடவும் நாம் குறைந்து கொண்டிருக்கிறோம். கல்வி விஷயத்தில் நாளுக்கு நாள்
இஸ்லாமியர்கள் உயர்கல்வி படிக்கக்கூடிய விஷயத்தில் ரொம்பவும் குறைந்து கொண்டு வருகிறார்கள் என்று புள்ளி விவரம் தெரிவிக்கிறது. ஓபிசி பிரிவினரை சார்ந்தவர்கள் 4% கல்வியால் உயர்ந்திருக்கிறார்கள். எஸ்சி 4.2% உயர்ந்திருக்கிறார்கள். எஸ்டி பிரிவை சார்ந்தவர்கள் 11.9% உயர்ந்திருக்கிறார்கள். இப்படி எல்லா பிரிவினர்களும் கல்வியில் நாளுக்கு நாள் முன்னேறி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இஸ்லாமியர்களின் எண்ணிக்கை மட்டும் 8% குறைந்திருக்கிறது. இஸ்லாமியர்கள் உயர்கல்வி படிப்பை படிக்கக்கூடிய இஸ்லாமியர்களின் எண்ணிக்கை 8% கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு குறைந்திருக்கிறது. இப்படி நாம் கல்வியின் விஷயத்தில் பின்தங்கி இருக்கிறோம் என்பதை தி ஹிந்து நாளிதழ் பத்திரிகை நமக்கு புள்ளி விவரங்களை சொல்லி காட்டுகிறது. நாம் பார்க்கிறோம், இஸ்லாமிய மார்க்கத்தை போல வேறு எந்த மார்க்கமும் மதமும் சரி கல்விக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. திருக்குர்ஆனில் அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு தஆலா கல்வியை குறித்து பல்வேறு இடங்களில் அல்லாஹ் வலியுறுத்தி சொல்கிறான். திருக்குர்ஆனினுடைய முதல் வசனமே கற்க வேண்டும் என்பதுதான். இக்ரா என்று நீங்கள் ஓதுவீராக, கல்வியின் விஷயத்தில் தான் கல்வியை கற்கும்படி ஆரம்பிக்கிறது. திருக்குர்ஆனினுடைய பல்வேறு வசனங்கள் கல்வியாளர்களுக்கு மதிப்பை தருகிறது. கல்வி இருந்தால் மட்டும்தான் இந்த உலகத்திலும் சரி நாளை மறு உலகிலும் சரி மதிப்பும் மரியாதையும் கல்வி வைத்து கிடைக்கும் என்று நாம் எல்லோரும் அறிந்திருக்கிறோம். ஆனால் நம்முடைய குழந்தைகளை படிக்க வைக்கிறோமா, நாம் கல்வியை கற்றுக்கொண்டிருக்கிறோமா என்று சொன்னால் அதிலே தொய்வாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு தஆலா எந்த ஒன்றையும் அதிகமாக கேளுங்கள் என்று சொல்லவில்லை. செல்வத்தை, உங்களுக்கு கிடைக்கிற பதவியை, உங்களுக்கு கிடைக்கிற பொருட்செல்வத்தை, குழந்தை செல்வத்தை அதிகமாக கேளுங்கள் என்று எதையும் அல்லாஹ் குறிப்பிடவில்லை. அதிகமாக கேட்கும்படி எதை சொல்கிறான் தெரியுமா? இல்மை மட்டும் சொல்கிறான். யா அல்லாஹ் எனக்கு இல்மை அதிகப்படுத்தி கொடு என்று துஆ செய்யுங்கள். குர் ரப்பி ஜித்னி இல்மா, யா அல்லாஹ் எனக்கு இல்மை அதிகப்படுத்தி கொடு என்று நீங்கள் துஆ செய்யுங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா இப்படிப்பட்ட ஒரு துஆவை கற்றுக் கொடுக்கிறான். அப்படி என்று சொன்னால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இல்மிற்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறான் என்பதை நாம் இங்கே கவனிக்க வேண்டும். இந்த உலகத்தில் இஸ்லாமிய மார்க்கம் கல்விக்கு கொடுக்கிற முக்கியத்துவம் இருக்கிறது. அதைவிட யாரும் எந்த சமுதாயம் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க முடியாது. அவ்வளவு முக்கியத்துவம் இஸ்லாமியர்கள் கொடுத்திருக்கிறார்கள். ஆரம்பத்தில் சஹாபாக்களும் சரி, தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள் ஒரே ஒரு இல்மை கற்றுக்கொள்வதற்காக வேண்டி பல மைல்கள் நடந்திருக்கிறார்கள். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி திருக்குர்ஆனிற்கு அடுத்தபடியாக சஹீஹான கிதாபாக போற்றப்படுகிற சஹீஹுல் புகாரியினுடைய ஆசிரியர் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கல்விக்காக நடந்த அந்த பயணங்களை மட்டும் அளந்தால் இந்த உலகத்தை 2 முறை சுற்றி வந்து விடலாம் என்று அறிஞர்கள் சொல்கிறார்கள். அவ்வளவு பயணங்கள் கல்விக்காக அவர்கள் பயணித்திருக்கிறார்கள். கல்விக்காக வேண்டி அவ்வளவு பயணங்கள் செய்திருக்கிறார்கள் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. கல்வி என்பது இந்த உலகத்தோடு முடிந்து விடுவது கிடையாது. நாளை மறு உலகத்திற்கும் கல்வி வரும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதா மாத்த இப்னு ஆதம், ஆதமுடைய மகன் இறந்து விட்டால் இன்கத அன்ஹு அமலுஹு, அவனை தொட்டும் அவனுடைய அமல் துண்டித்து விடும். இல்லா மின் சலாத்தின், 3 தான் உடன் வரும். மரணித்ததற்கு பிறகும் உடன் வரக்கூடிய கூட வரக்கூடிய 3 விஷயங்கள் சதக்கத்துன் ஜாரியத்துன், நிலையான தர்மம் தான் நாளை மறுமை வரைக்கும் துணைக்கு வரும். இரண்டாவதாக சொன்னார்கள், இல்முன் யன்தஃபிஉ பிஹி, பயன் தரக்கூடிய கல்வி. பயன் தரக்கூடிய கல்வி. இந்த உலகத்தில் நாம் கல்வியை கற்றுக்கொண்டு அதன்படி அமல் செய்தால், அதை பிறருக்கு நாம் எத்தி வைத்தால் அதனுடைய பிரயோஜனம் இந்த உலகத்தோடு முடிந்து விடாமல் நாளை கியாமத்து வரைக்கும் அது அந்த இல்மு உதவி செய்யும் என்பதில் எந்த சந்தேகம் கிடையாது. மூன்றாவதாக சொன்னார்கள், வலதுன் சாலிஹுன் யதுஊ லஹு, சாலிஹான குழந்தை, துஆ செய்யக்கூடிய சாலிஹான குழந்தை, அவர்கள் மூலமாக நன்மைகள் எத்தி வைக்கப்படுகிறது. எனவே
நாம் கல்வி விஷயத்தில் இஸ்லாமிய மார்க்கம் குர்ஆனும் ஹதீஸும் கல்விக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறது. இந்த உலகத்தோடு கல்வி முடிவடையாது, மறு உலகத்திற்கும் இந்த கல்வி பயன் தரும் என்பதில் எந்த சந்தேகம் கிடையாது. அப்படிப்பட்ட இந்த இல்மு விஷயத்தில் இஸ்லாமியர்கள் நாளுக்கு நாள் பின்தங்கி இருக்கிறார்கள் என்கிற கவலையான செய்தியை நாம் அந்த நிலை மாற வேண்டும். நம்முடைய பிள்ளைகளை நாம் படிக்க வைக்க வேண்டும். மருத்துவத்துறையில் எல்லா துறை ரீதியாகவும் சரி நாம் நம்முடைய பிள்ளைகளை படிக்க வைக்க வேண்டும். படிக்க வைத்து அந்தந்த துறைகளில் வேலை செய்ய வைக்க வேண்டும். எந்த படிப்பை படிக்கிறார்களோ அந்த துறை சார்ந்த அந்த படிப்பை எந்த படிப்பை படித்திருக்கிறார்களோ அதற்குண்டான வேலையை தேடச் சொல்லி அதற்குண்டான வேலையை பார்க்க சொல்ல வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி துஆ செஞ்சாங்க. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் இல்மின் லா யன்ஃபஉ, பயன் தராத கல்வியை விட்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன். யூதர்கள் இருக்கிறார்களே, அதிகம் கற்றவர்கள். யூதர்கள் அனைவரும் அதிகம் கற்றிருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறுவராக இருக்கிற போதே யூதர்கள் பார்த்தாங்கன்னா இவங்க தான் இறுதி தூதர்னு தெரிஞ்சுக்குவாங்களாம். அந்த அளவுக்கு அவங்க வேதங்களை படித்து வைத்திருந்தார்கள். வேதங்களை அது பயன் தராத கல்வி. ஆனால் அவர்கள் நபியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நபியாக ஏற்றுக்கொள்ளவில்லை. இல்மு இருந்தும் அவர்களுக்கு பிரயோஜனம் இல்லை. யூதர்கள் கல்வியை கற்றுக்கொண்டார்கள், ஆனால் அது அவர்களுக்கு பிரயோஜனம் தரவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்தார்கள், நபி இவர்கள்தான் இறுதி தூதர் என்று தெரிந்தும் கூட ஆனால் அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. இன்றைக்கு பலஸ்தீன் காசாவினுடைய மக்கள் பாதிக்கப்பட்டதற்கு, அதிகமாக அழிந்து போனதற்கு இதுவும் ஒரு காரணம். அந்த பகுதியை சார்ந்த இஸ்லாமியர்கள் கல்வியின் விஷயத்தில் யூதர்கள் கற்ற அளவுக்கு இஸ்லாமியர்கள் கல்வி கற்கவில்லை. ஒரு குட்டி நாடு இஸ்ரேல் உலகத்தையே ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அதற்கான காரணம் என்ன? அனைத்து விஞ்ஞானிகளும் அங்கே இருக்கிறார்கள். படித்தவர்கள், பட்டதாரிகள், அறிஞர்கள் அத்துணை பேரும் அங்கே இருக்கிறார்கள். ஒரு சின்ன நாடு இந்த உலகத்தை ஆட்டி வைக்கிறது என்று சொன்னால் காரணம் அதற்கு கல்வியாளர்கள். அதற்கு காரணம் அடிப்படை கல்விதான். எனவே நாம் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் அதற்கு கல்வி அடிப்படை தேவை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய முன்னோர்கள் சஹாபாக்கள் இல்முக்காக வேண்டி அவர்கள் எவ்வளவு தூரம் பயணம் செய்திருக்கிறார்கள். ரபி இப்னு ஹைசம் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரஹ்மத்துல்லாஹி தாபிஈன்களில் மிகப்பெரிய தாபி. அவர்கள் ஒரே ஒரு ஆயத்திற்கு விளக்கம் கேட்பதற்காக வேண்டி, அதனுடைய ஆயத்திற்கு விளக்கம் தெரிந்து கொள்வதற்காக வேண்டி பல 1000 கிலோமீட்டர்கள் பயணம் செய்து அவர்கள் அந்த ஆயத்திற்குண்டான விளக்கத்தை தெரிந்து கொண்டார்கள். இஸ்லாமியர்கள், நம்முடைய முன்னோர்கள் கல்வியின் விஷயத்தில் இவ்வளவு ஆர்வமாக நடந்திருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு நாம் படிப்பதற்குண்டான எல்லா சூழ்நிலைகளும் இருக்கிறது. எத்தனையோ காலேஜில் ஃப்ரீ எஜுகேஷன் தர்றாங்க. வழிகாட்டுதல் இல்லாததின் காரணமாக இன்றைக்கு +2 படித்த மாணவர்கள், 10th படித்த மாணவர்கள் எதை படிக்கணும்னு சொல்லி வழிகாட்டுதல் இல்லாததின் காரணமாக என்ன செஞ்சிடறாங்க? அவர்கள் கடைக்கு போயிடுறாங்க, அல்லது தந்தையினுடைய பிஸ்னஸை பார்க்க போயிடுறாங்க. கேரளாவில் இன்றைக்கு படித்தவர்கள் அதிகம் இருப்பதற்கான காரணம் என்ன தெரியுமா? ஒவ்வொரு மஹல்லாவிலும் 10th +2வினுடைய ரிசல்ட் வந்ததற்கு பிறகு என்ன செய்வாங்கன்னா, அந்த மஹல்லா சார்பாக மஸ்ஜிதினுடைய நிர்வாக பெருமக்கள் படித்தவர்கள் அத்துணை பேரும் ஒன்று சேர்ந்து கவுன்சிலிங் கிளாஸ் நடத்துவாங்களாம். கல்விக்கான கவுன்சிலிங் கிளாஸ் ஒவ்வொரு மஹல்லாவிலும் நடைபெறுமா. ஆண்கள் பெண்கள் அத்துணை பேரும் கலந்து கொள்வார்கள். எதை படிக்கணும், எப்படி படிக்கணும், எதை படிக்க வேண்டும், எல்லா விதமான விழிப்புணர்வும் அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறார்கள். ஆனால் நாம் அதுபோன்ற எந்த ஒரு விழிப்புணர்வும் ஏற்படுத்தாததின் காரணமாக பல மாணவர்களுக்கு தெரிவதில்லை. எதை படிக்கிறதுன்னு தெரியல, எப்படி படிக்கணும், எங்கே போய் படிக்கணும்னு தெரியறதில்லை. வழிகாட்டுதல் இல்லாததின் காரணமாக அவர்கள் முடங்கி போய் விடுகிறார்கள். ஒரு கிறிஸ்தவ மதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். கிறிஸ்தவ மதத்தினுடைய குழந்தைகள் 10ஆம் வகுப்பு படிக்கிற குழந்தைகள் படித்து முடிச்சிட்டாங்கன்னா அவங்க அதுக்கடுத்து என்ன படிக்கணும், 10th +2 முடிச்சிட்டாங்கன்னா அதுக்கடுத்து என்ன படிக்கணுங்கிறத
பெற்றோர்களே ரோல் மாடலாக இருக்கிறாங்க. ஏன்னா அதனுடைய பெற்றோர்கள் அத்தனை பேரும் படித்திருக்கிறாங்க. 10th முடிச்சுட்டா இதை படிச்சுக்க, +2 முடித்தா இதை படி, இப்படி படி, இங்கே போய் படி என்பதாக அவர்கள் பெற்றோர்கள் என்ன செய்கிறாங்க? யூதர்களும் சரி கிறிஸ்தவர்களும் சரி தங்களுடைய பிள்ளைகளுக்கு ரோல் மாடலாக முன்மாதிரியாக இருந்து வழிகாட்டுறாங்க. இதை படின்னு சொல்லி. இஸ்லாமியர்களில் நம்முடைய பிள்ளைகளுக்கு வழிகாட்டுவதற்கு பெற்றோர்கள் ரோல் மாடலாக இல்லை. பெற்றோர்கள் இந்த படிப்பை படிக்க வேண்டும் என்று சொல்வதற்கு முன்மாதிரியாக இல்லை. ஏன்னா பெற்றோர்கள் படிப்பறிவு இல்லாதவர்களாக, நாம் காலேஜுக்கு போகாதவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த அளவிற்கு நாம் கல்வியில் பின்தங்கி இருப்பதின் காரணமாக சரியான வழிகாட்டுதல் காட்ட முடியல. எனவே நாம் இந்த கல்வியின் விஷயத்தில் நாம் அதிக கவனங்களை செலுத்த வேண்டும். சுஃபியானு சௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எந்த அளவுக்கு இல்முக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. கடைசி நேரம் சக்கராத்துடைய நேரத்தில் கூட அவர்கள் ஒரு பேப்பரை எடுத்து செஞ்சாங்கன்னா இல்முக்குறி அவர்கள் அங்கே சொல்லித்தரப்படக்கூடிய இல்மை என்ன செஞ்சாங்க? எழுதி வச்சுக்கிட்டு இருந்தாங்களாம். கடைசியாக அவர்கள் இல்மை எழுதி வச்சாங்க. படிப்பை தாங்க படித்ததை அங்கே சொல்லி கொடுக்கப்பட்டதை எழுதி வைத்தார்கள். அதற்கு பிறகு கொஞ்சத்தில் ரூஹு போயிடுச்சு. சஹாபாக்களும் சரி தாபிஈன்கள் இமாம்கள் அறிஞர் பெருமக்கள் கல்வி விஷயத்தில் அதிக அக்கறை செலுத்தி இருக்கிறாங்க நம்முடைய முன்னோர்கள். ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? கல்வி விஷயத்தில் நம்ம அக்கறை செலுத்துவதே கிடையாது. அல்லாஹு தஆலா குர்ஆனில் பல்வேறு இடங்களில் கல்வியாளர்களுக்கு உண்டான சிறப்பை சொல்லி காட்டுறான். குல் ஹல் யஸ்தவில்லதீன யஅலமூன வல்லதீன லா யஅலமூன். கற்றவரும் கல்லாதவரும் சமமாகுவார்களா? சமமாகவே முடியாது. படித்தவரும் சரி படிக்காதவரும் சமமாக முடியாது என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். படிக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் வலியுறுத்துகிறான். யர்ஃபஇல்லாஹுல்லதீன ஆமனு மின்கும் வல்லதீன ஊதுல் இல்ம தரஜாத். யாருக்கு இல்மு கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அவர்கள் அந்தஸ்தால் உயர்ந்தவர்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எனவே நமக்கு அந்தஸ்து இந்த உலகத்தில் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த உலகத்திலும் சரி நாளை மறு உலகத்திலும் நமக்கு மரியாதை வேண்டும் என்று சொன்னால் நாம் கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா குர்ஆனில் எவ்வளவு தூரம் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறான். இல்மு என்கிற வார்த்தை திருக்குர்ஆனில் 779 இடங்களில் அல்லாஹு தஆலா பதிவாக்கி வைத்திருக்கிறார். குர்ஆன் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறது கல்விக்கு. கல்வியை கற்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறது. ஹஸ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் சஹாபாக்களினுடைய ஒரு குழு போருக்கு போனாங்க. போருக்கு போய் வெற்றியை அடைந்து திரும்பி வருகிற போது ஒரு சஹாபி அந்த போர்க்களத்தில் கடுமையாக தலையில் காயம் ஏற்பட்டுள்ளது. இரவு நேரத்தில் ஒரு இடத்துல தங்கினாங்க. கடுமையான குளிர்காலம், குளிப்பு கடமை ஏற்பட்டு விடுகிறது. காலையில் ஃபஜ்ர் தொழுகணும். பக்கத்தில் இருக்கக்கூடிய சஹாபாக்கள்கிட்ட கேட்குறாங்க, என்ன செய்வது? கடுமையான குளிராக இருக்கிறது, குளிப்பதற்கு பதிலாக வேறு ஏதாவது மாற்று ஏற்பாடு இருக்குதா? இல்லை, கட்டாயம் குளிச்சுத்தான் ஆகணும்னு சொல்லி சஹாபாக்கள் சொல்லிட்டாங்க. கூட வந்தவங்க சொல்லிட்டாங்க. அவர் குளிக்கிறார், உடல்நிலை சரியில்லாமல் அவர் வஃபாத்தாகி விடுகிறார். இந்த செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கொண்டு வந்து சொன்னபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் அவரை கொலை செஞ்சுட்டீங்கன்றாங்க. ஒரு இல்மை தெரியாததின் காரணம், தைமமுடைய சட்டங்கள்லாம் வந்துருச்சு. வந்ததற்கு பிறகு இது நடக்குது. இந்த நிகழ்ச்சி தயமத்தினுடைய சட்டங்கள் தெரியாததின் காரணமாக ஒரு சஹாபி வஃபாத்தாகி இருக்கிறார் என்பதை நாம் இங்கே கவனத்திலே கொள்ள வேண்டும். எனவே இல்மு இருந்தால்தான் இந்த உலகத்திலும் சரி நாளை கியாமத்து நாளிலும் மதிப்பும் மரியாதையும் இல்மை வைத்துத்தான். எனவே இந்த உலக படிப்பாக இருந்தாலும் சரி அல்லது குர்ஆன் ஹதீஸ் ரீதியான படிப்பாக இருந்தாலும் சரி ஏதோ ஒரு கல்வியை நாம் கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். இஸ்லாம் அதைத்தான் வலியுறுத்துகிறது. ரபி இப்னு நகி இப்னு மஹ்லத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஸ்பெயின் நாட்டில் ஒருத்தவங்க இருக்காங்க, நகி இப்னு மஹ்லத் அப்படின்னு சொல்லி. அவங்களுக்கு ஒரு ஆசை வருது. இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அவங்கள்ட்ட நான் இல்மை கற்றுக்கணும்னு ஆசை ஏற்படுது. ஏன்னா அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிகப்பெரிய கல்விமான், மிகப்பெரிய முஹத்தீஸ் முஃபஸ்ஸிர் முஃபக்கீஹாக திகழ்ந்தவர்கள். அவங்கள்ட்ட போய் கல்வியை கற்றுக்கணும்னு ஆசை. யாருக்கு? ஸ்பெயின் நாட்டில் வாழ்ந்து கொண்டு இருக்கிற நகி இப்னு மஹ்லத் என்பவருக்கு. கல்வியை கற்பதற்காக வேண்டி போகிறாங்க. எந்த வசதியும் கிடையாது. போய் என்ன செய்வாங்க? ஒரு ஊரில் செஞ்சு கூலி வேலை செய்வாங்க. கூலி வேலை செஞ்சு சம்பாரித்து அந்த காசை வச்சுக்கிட்டு என்ன செஞ்சுக்குவாங்க? சாப்பிட்டு கொள்வாங்க.
தங்களுக்கு உண்டான தேவையான ஆடைகளை வாங்கி கொள்வாங்க. ஸ்பெயின் நாட்டிலிருந்து எங்கே போகிறாங்க? பகதாதுக்கு போகிறாங்க. யாரை தேடி? இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்கள்ட்ட கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி நடந்தே போகிறாங்க. நடந்தே போகிறார்கள். எத்தனை வருடம் நடந்தார்கள்? 5 வருடம் நடந்தாங்க. 1 நாட்கள் 2 நாட்கள் அல்ல, 1 மாதம் 2 மாதம் அல்ல, 1 வருடம் அல்ல, 5 வருடம் கல்விக்காக வேண்டி இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்கள்ட்ட கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி நகீ இப்னு மஹ்லத் அவங்க என்ன செய்கிறாங்க? கல்வியை கற்பதற்காக வேண்டி ஸ்பெயின் நாட்டிலேருந்து பகதாதுக்கு வர்றாங்க. 5 வருடம் நடைப்பயணமாக பகதாதுக்கு வந்துடுறாங்க. பகதாதுக்கு வந்து கேட்குறாங்க, இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க எங்கே இருக்கிறாங்க? அவங்களை குறித்து ஒரு செய்தி சொல்கிறாங்க. அப்பொழுது அரசராக இருந்தவர் முஅத்தஸிம், அவங்க அரசர் வந்து அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை வீட்டு சிறையில் வைத்திருக்கிறார்கள். யாருக்கும் என்ன செய்ய முடியாது? இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் யாருக்கும் கல்வியை கற்றுக் கொடுக்க முடியாது, யாரும் அவர்களை சந்திக்க முடியாது. வீட்டு சிறையில் இருக்கிறார்கள். நீங்கள் போனீங்கன்னா இது இப்போ சிரமமான நேரத்தில் வந்து இருக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நகீ இப்னு மஹ்லத் அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக கவலைப்படுறாங்க. சரி, வேற இமாம்கள்கிட்ட கல்வியை கற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய மஸ்ஜிதுக்கு போகிறாங்க. குழுவாக அறிஞர் பெருமக்கள் கல்வியை கற்றுக்கொண்டு இருக்கிறாங்க. யஹ்யா இப்னு மஈன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுடைய சபையில் அதிகமான மாணவர்கள் கல்வி கற்று கொண்டிருக்கிறாங்க. அந்த சபையில் போய் உட்கார்ந்து அவங்களுடைய பாடை நடத்துறதை கேட்டுக்கொண்டு இருக்கிறாங்க. கடைசியாக கேட்டாங்க, இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அவங்களை குறித்து ஏதாவது ஒரு செய்தி சொல்லுங்களேன் அப்படின்னு சொன்னப்ப யஹ்யா இப்னு மஈன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, இந்த உலகத்தில் ஆகச்சிறந்த மனிதர், இந்த உலகத்தில் ஆகச்சிறந்த மனிதர் இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அவ்வளவு இல்முக்கு உரியவர்கள் என்பதாக சொன்னபோது இன்னமும் அதிகமாயிருச்சு. அவங்கள்ட்ட தான் கல்வி கற்றுக்கணுங்கிற ஆர்வம் இன்னும் அதிகமாயிருச்சு. நகீ இப்னு மஹ்லத் அவங்க என்ன செய்கிறாங்க? அவங்களுடைய வீட்டுக்கு போகிறாங்க. போய், நான் ஸ்பெயின் நாட்டிலிருந்து வர்றேன், 5 வருடம் பயணம் செய்து நான் வந்திருக்கிறேன், உங்கள்கிட்ட கல்வி கற்றுவதற்காக வந்திருக்கிறேன். இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, இப்போ நான் சொல்லித்தர முடியாது, நான் உங்களுக்கு கல்வியை கற்றுக் கொடுத்தால் உங்களுக்கும் பாதிப்பு எனக்கும் பாதிப்பு, இல்லை எனக்கு இப்படியாச்சும் கல்வி சொல்லித்தாருங்க. இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. டெய்லியும் யாசகர் மாதிரி என்ன செய்யுங்க, யாசகர் மாதிரி அந்த மாதிரி வாங்க, வந்து என்னுடைய கதவு தட்டுங்க, நான் என்ன செய்கிறேன், உங்களுக்கு ஒரு உணவை கொடுப்பதை போன்று என்ன செய்கிறேன், நான் ஒரு இல்மை கற்றுத்தருகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. நகீ இப்னு மஹ்லத் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா தன்னுடைய கோலத்தை மாற்றிக் கொள்கிறார்கள். யாசகரை போன்று கிழிந்த ஆடையை மாற்றிக்கொண்டு கையிலே பாத்திரங்களை எடுத்துக்கொண்டு எனக்கு உதவி செய்யுங்க, அல்லாஹ் உங்களுக்கு இரக்கம் செய்வான் என்பதா சொல்லிக்கொண்டு தெருக்களில் வர்றாங்க. கரெக்டாக இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி புரிஞ்சு கொள்கிறாங்க, கல்வியை கற்பதற்காக வேண்டி நகீ இப்னு மஹ்லத் வந்திருக்கிறாரு. இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி உணவை கொடுப்பதை போன்று வருவாங்க, வந்து ஹதீஸுகளை சொல்லி கொடுத்துட்டு போவாங்க. இப்படி தொடர்ந்து எத்தனை நாட்கள்? 2.5 வருடம் இப்படியே என்ன செய்கிறாங்க? இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு யாசகருக்கு உணவை கொடுப்பதை போன்று வந்து என்ன செய்கிறாங்க? உணவை கொடுப்பதை போன்று வந்து இல்ம சொல்லித்தராங்க. அவர் எப்படி கற்றுக்கிறாரு? ஒரு யாசகரை போன்று வந்து கல்வியை கற்றுக்கொண்டிருக்கிறார். 2.5 வருடம் இப்படி கல்வி கற்றுக்கொண்டிருக்கிறார். எப்படி நம்முடைய முன்னோர்கள் கல்வி கற்பதில் எவ்வளவு ஆர்வத்தை காட்டியிருக்கிறார்கள். அதன் பிறகு 2.5 வருடங்களுக்கு பிறகு அவர்களுக்கு விடுதலை கிடைக்கிறது. இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்கள்ட்ட 12 வருடம் பாடங்களை கற்று நகீ இப்னு மஹ்லத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிகப்பெரிய முஹத்திஸாக, மிகப்பெரிய முசன்னிஃபாக அவர்கள் மாறுகிறார்கள், முஃபக்கீஹாக மாறுகிறார்கள். மிகப்பெரிய ஹதீஸுகளை வல்லுநராக நகீ இப்னு மஹ்லத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி உயர்ந்த அந்தஸ்தை பெறுகிறார்கள். யாசகரை போன்று ஒவ்வொரு நாளும் 2.5 வருடங்கள் வந்து இல்மை கற்றுக்கொண்டவர்கள். நம்முடைய முன்னோர்கள் இல்முக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறாங்க. இன்னைக்கு நாம் நம்முடைய இல்முக்கு நாம் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து கொண்டு இருக்கிறோம். எனவே இந்த உலகத்தில் இல்முக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அது உலக கல்வியாக இருந்தாலும் சரி, மறு உலக கல்வியாக இருந்தாலும் சரி.
இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹ் சொன்னாங்க, நீங்கள் கல்வியை கற்கும் போது அது எந்த கல்வியாக இருந்தாலும் சரி, நீங்கள் அல்லாஹ்விற்காக வேண்டி கற்றுக்கொள்ளுங்கள். அது இந்த உலகத்தும் சம்பந்தப்பட்ட கல்வியாக இருந்தாலும் சரி, அல்லது மறுமை சம்பந்தப்பட்ட கல்வியாக இருந்தாலும் சரி, அல்லாஹுக்காக வேண்டி கற்றுக்கொள்ளுங்கள். அந்த கற்ற கல்வியின்படி நீங்கள் அமல் செய்யுங்கள். உங்களால் முடிந்த அளவுக்கு ஷரியத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்பதாக இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். எனவே நாம் கல்வியின் விஷயத்தில் நாம் அதிக அக்கறை செலுத்துவதற்கு நாம் கடமைப்பட்டு இருக்கிறோம். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இஸ்லாமியர்கள் அனைவருக்கும் கல்வியில் முன்னேற்றத்தை தருவானாக. அதற்குண்டான வசதி வாய்ப்புகளை, அதற்குண்டான சூழ்நிலைகளை அல்லாஹு தஆலா சாதகமாக ஆக்கி தருவானாக. ஆமீன். வ ஆகிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.